இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த குழம்பை ஒரு முறை வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்கங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் முதல்ல பார்க்க வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்ததும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுறலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வாசம் வந்து ட்ரை ரோஸ்ட் ஆனதும் இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறி வந்ததும் மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா பொடியாக அரைப்பட்டு வந்தால் போதுங்க. இந்த பொடியை 3 டைம் கருவேப்பிலை மிளகு குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு, அது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்ப ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வானலில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க, பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதும் இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற பொடியை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எப்போவுமே எந்த குழம்பு வைக்கும் போதுமே கடைசியில் கருவேப்பிலை சேர்த்து பாருங்கள், குழம்பே நல்ல மணமாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளவுதாங்க, சுவையான கருவேப்பிலை மிளகு குழம்பு ரெடி. இது சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.